ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் டெய்லி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே வாட்ஸ்அப்பில் வந்து குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவீங்க நிறைய பேர். அதே மாதிரி நைட்டுமே குட் நைட்டுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவீங்க. ஸோ இது வந்து நீங்களாக போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குமே அனுப்புறதுக்கு பதிலாக உங்கள் ஃபோனே ஆட்டோமேட்டிக்காக இதை மெசேஜ் அனுப்புனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் தான் இப்போ நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐஃபோனில் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலிமா இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அது மூலிமா இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து நீங்களாக போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டைப் பண்ணி அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி காலையில் 8 மணிக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் மெசேஜ் போயிடும். அதே மாதிரி நைட்டு குட் நைட் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் ஐஃபோனில். இதை வச்சு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நான் சொல்ல போகிறேன். இனிமேல் அடுத்தடுத்து உங்களுக்கு அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர் வந்து iOS 12க்கு மேலே தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த ஷார்ட்கட் ஆப்புங்கிறது iOS 12க்கு மேலே தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெர்ஷனில் இருக்கிற ஃபோன்லலாம் வந்து இந்த ஆப் இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் iOS 12க்கு மேலே இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ஃபீச்சரை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே பாட்டமில் ஆட்டோமேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பர்சனல் ஆட்டோமேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த டைம் ஆஃப் டே அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான், அதாவது ஒரு டேயில் பர்டிகுலர் டைமில் என்ன நடக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது சன்ரைஸு, சன்செட்டு, காலையில் எனக்கு சன் ரைஸ் ஆன உடனே எனக்கு இந்த ஆக்டிவிட்டி நடக்கணும், இல்லை ஈவினிங் சன் செட் ஆனாலும் நடக்கணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டைம் ஆஃப் டேங்கிறது பர்டிகுலர் டைம் செட் பண்ணிக்கிறது. இல்லைனா ரிப்பீட், இது வந்து டெய்லி நடக்கணுமா, வீக்லி நடக்கணுமா, மந்த்லி நடக்கணுமாங்கிறத செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ண கூட செட் பண்ண போகிறோம். அப்போ டெய்லி டிக் பண்ணிக்கோங்க. மேலே டைம் ஆஃப் டேல இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 3 PM சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு உடனே காமிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:58 ஆகுது. 3 PMக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்போ நடக்கணும், வென் அப்படிங்கிறத இப்போ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் ஆக்ஷன்ஸ்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்ன நடக்கணுங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இப்போ எனக்கு டைம் செட் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் சென்ட் பண்ணணும். அப்போ அதில் போனீங்கன்னா ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் கீழே வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அந்த சென்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், மெசேஜ், ரிசிபியன்ஸ். ஸோ அதில் மெசேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன மெசேஜ் போனக்கூட நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து ரிசிபியன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இது யாருக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற இந்த டூவில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வரிசை நீங்கள் எத்தனை நாள் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ வென், டூ ரெண்டுமே செட் பண்ணியாச்சு. எப்போ நடக்கணும், என்ன நடக்கணும். கீழே ஆஸ்க் பிஃபோர் ரன்னிங் இருந்தீங்களா, அதை ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து கேட்டு ரன் ஆகும். இதை ஆஃப் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. ஸோ செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது ரன் ஆயிடுச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர வந்துடுச்சு பாருங்கள், ரன்னிங் யுவர் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மை ஜியோங்கிற அந்த நம்பர் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ குட் மார்னிங்கிற மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி மெசேஜ் வந்து இதில் அனுப்ப முடியும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரன் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதுமே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லிடும். நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைமிங்கில் அது ரன் ஆச்சுங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸு. நீங்கள் வந்து மேனுவலாக போய் டெய்லி அனுப்பிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி மெசேஜை போட்டு வச்சிட்டிங்கன்னா அது டெய்லி கரெக்டாக என்ன டைமுக்கு நீங்கள் போட்டுவீங்களோ அந்த டைமுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி விட்ரும். ஸோ இதே மாதிரி நைட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, நார்மல் மெசேஜ் நீங்கள் அனுப்புகிறீங்களா இருந்தீங்கன்னா நார்மல் மெசேஜுக்குமே இது மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரு.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.